ஜெகன் மற்றும் சௌமியா மனித மனதை ஆராய ஒரு இரவு நேர பரிசோதனையை நடத்தி கொண்டிருந்தார்கள். மாயமான அந்த செயல்முறை தொடங்கியவுடன் ஆய்வுக்கூடத்தின் விளக்குகள் மினுக்கத் தொடங்கின. சுவர்கள் மெதுவாக மூச்சு விடுவது போல அசைய ஆரம்பித்தன. ஜெகன் சௌமியாவை பார்த்தான். ஆனால் ஏதோ தவறாக இருப்பது போல உணர்ந்தான். அவளின் சிரிப்பு அப்படியே உறைந்திருந்தது. ஆனால் அவளின் கண்கள் பயத்தில் நடுங்கியது போல இருந்தது. திடீரென அறை முழுவதும் கரைந்து ஒரு இருண்ட முடிவில்லா காட்டாக மாறியது. தொலைவிலிருந்து ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது. நீங்கள் எங்களை பார்க்கக்கூடாது. மரங்களுக்கு நடுவே நிழல் உருவங்கள் தோன்ற ஆரம்பித்தன. உயரமாக, மெல்லியதாக. அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். சௌமியா ஜெகனின் கையை பிடித்தாள். ஜெகன், அவர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள். அந்த நிழல்களில் ஒன்று அவர்களுக்கு பக்கத்தில் குனிந்தது. அதன் முகம் இருளிலிருந்து மெதுவாக உருவாகத் தொடங்கியது. அது மெல்ல சொன்னது, மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கதவை திறக்கும்போது எங்களிலிருந்து ஒருவேளை அவர்களுடன் திரும்பி வருவான். திடீரென ஜெகன் ஆய்வுக்கூடத்தின் தரையில் எழுந்து வெளித்தான். எல்லாமே சாதாரணமாக இருந்தது. ஆனால் சௌமியா இன்னும் அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள், அசையாமல். அவள் தலையை மெதுவாக அவனை நோக்கி திருப்பினாள். ஆனால் அவளின் கண்கள் முழுவதும் கருப்பாக இருந்தது. அவள் மெல்ல கிசுகிசுத்தாள். அவர்கள் என்னுடன் வந்துவிட்டார்கள்.